என் பேர் ஹரிணி. நான் புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். நான் வேலம்மாள் போதி கேம்பஸ் திருச்சியில் படிக்கிறேன். நான் இப்போ வந்து செகண்ட் ஏஷியன் சாம்பியன்ஷிப் ஷூட்டிங் பால் அப்படின்ற ஒரு கேமுக்காக நேபாள் வரைக்கும் போய் விளையாண்டுட்டு வந்திருக்கேன். நான் தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா டீமை ரெப்ரசென்ட் பண்ணி போயிருக்கேன். நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் 4 பிளேயர்ஸ் செலக்ட் ஆகிருக்கோம். அதில் 2 கேர்ள்ஸ் 2 பாய்ஸ். ஸோ போத் உமன்ஸ் அண்ட் மென்ஸும் இந்தியா டீம் வந்து கோல்டு மெடல் பிளேஸ் பண்ணியிருக்கு. இந்த கேம் பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு டஃப்பான கேம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஆஸ் இட் இஸ் வாலிபால் மாதிரி தான். பால் மட்டும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், பட் ஈஸியாக விளாண்டுடலாம். அண்ட் இப்போ நாங்கள் போன அந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப் கேமில் வந்து மொத்தமாக 6 கண்ட்ரீஸ் வந்து வந்திருந்தாங்க. நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கண்ட்ரீஸ்மே வந்திருந்தாங்க. ஸோ இதில் வந்து டஃப் கொடுக்குற மாதிரி நாங்கள் பாகிஸ்தானோட ஒரு கேம் விளாண்டோம். ஸோ அதான் எங்களோட ஃபைனலாகவும் இருந்துச்சு. அதில் கோல்டு மெடல் பிளேஸ் பண்ணி இந்தியா. எந்தெந்த கண்ட்ரி விளையாடும்போது டஃப்பாக இருக்குது, எந்த கண்ட்ரிக்கு அதிகமான நபர் வந்து நேபாளில் தான் கலந்துருக்காங்க. எந்த கண்ட்ரி டஃப்பாக இருக்குன்னு சொன்னால் பாகிஸ்தான் தான் கன்ஃபார்மாக. ஸோ அவங்க தான் வந்து எங்களுக்கு ரொம்ப டஃப் கொடுத்தாங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும். பட் வி காட் ப்ளே. போன வருஷம் நான் வந்து ஸ்டேட்டில் செலக்ட் ஆகி நெக்ஸ்ட்டு ஒடிஷா நேஷ்னலில் செலக்ட் ஆகி இப்போ வந்து இந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப் கேமுக்கு வந்திருக்கேன். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஒரு ப்ரௌடான ஒரு ஃபீல் இருந்துச்சு. தமிழ்நாடு அரசு எந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணுது, இந்த மாதிரியான சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறீங்க? இந்த கேம் இது வரைக்கும் வெளியில் தெரியல அவ்வளோவா தமிழ்நாட்டில். நான் இன்னும் நிறைய பேருக்கு இது தெரியணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதை பற்றி எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் ஷூட்டிங் பால் கொடுத்ததில்ல. ஸோ இன்னும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். என் பொண்ணு ஹரிணி வந்து லாஸ்ட் 4 இயர்ஸாக வந்து சேலம் டால்பின் அகாடமியில் ஷூட்டிங் பால் பயிற்சி பெற்று ஏற்கனவே வந்து ஷூட்டிங் பாலில் வந்து சேலத்தில் நடந்த மாநில அளவிலான போட்டியில் தேர்வாகி, அதற்கு பிறகு கடந்த மாதம் நடந்த ஒடிசாவில் கடந்த மாதம் நடந்த நேஷனல் தேசிய அளவிலான போட்டியில் செலக்ட் ஆகி இப்போ கடந்த இந்த மாதம் பிப்ரவரி 1, 2, 3 ஆகிய தேதிகளில் நேபாளத்தில் சுமார் ஒரு 6 நாடுகள் கலந்து கொண்ட ஏசியன் ஷூட்டிங் பால் சாம்பியன்ஷிப் 2025 இந்திய அணி சார்பில் கலந்துக்கிட்டு டோட்டலாக இந்திய அணி வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க.